ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்தை ஜாப்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்து சமய அறநிலைத்துறையிலேருந்து வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்து சமய அறநிலைத்துறையிலேருந்து பல்வேறு விதமான கோயில்களிலேருந்து அறிவிப்புகள் வெளியாகிக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு விதமான வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தோம்னா, மெய்காவலர் அப்படிங்கிற பணிக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இவங்களுக்கான மாத ஊதியம் பார்த்தோம்னா 36,800 ரூபாய் வரை இருக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இந்த பணிக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு பார்த்தோம்னா 16/7/2024 தான் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு கொடுத்துருக்குறாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். இந்த வீடியோலையே அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயிலுமே ஷேர் பண்ணியிருக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்து சமய அறநிலைத்துறை அருள்மிகு எல்லையம்மன் திருக்கோவில், இது எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, வேலூர் மாவட்டத்திலேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு வட்டம் வெட்டுவானம் அருள்மிகு எல்லையம்மன் திருக்கோவிலில் காலியாக உள்ள கீழ் குறிப்பிடப்பட்டுள்ள பணியிடங்கள் இந்து சமய அறக்கொடைகள் சட்டத்தின்படி நேரடி நியமனம் மூலம் பணி நியமனம் செய்திட இந்து மதத்தை சார்ந்த தகுதியான நபர்களிடமிருந்து 16/7/2024 அன்று மாலை 5:45 மணி வரை விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. அதாவது ஹிந்துவாக இருக்கணும். இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா ஹிந்துவாக இருக்கணும். அது மாதிரி இது டேரெக்டாக நிரப்புறாங்க. இன்டர்வியூ மூலம் செலக்ட் பண்ணுறாங்க அப்படி சொல்லி கொடுத்துருக்குறாங்க. பதவியோட பெயர் பார்த்தோம்னா மெய்காவலர். ஊதிய விகிதம் பார்த்தோம்னா 11,600 ரூபாயில இருந்து 36,800 ரூபாய் வரை இருக்கலாம். அதாவது இதுக்கு லெவல் 12 அப்படிங்கும்போது 11,600லேருந்து 36,800 வரை இருக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. வேக்கன்சி பார்த்தோம்னா 1ன்னு கொடுத்துருக்குறாங்க. குறைந்தபட்ச தகுதிகள்னு பார்த்தோம்னா தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிந்திருக்க வேண்டும். அதாவது ஹிந்துவாக இருக்கணும், தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சால் போதும் இந்த ஜாப்க்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதில் சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க, அதையும் பார்த்துடலாம். இந்து மதத்தை சார்ந்தவராக இருத்தல் வேண்டும், நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதே தான். அடுத்து 2வது பாயிண்ட் பார்க்குறோம். விண்ணப்ப படிவங்களை திருக்கோவில் அலுவலகத்தில் அலுவலக வேலை நாட்களில் நேரடியாகவோ அல்லது திருக்கோவில் இணையதளம் மூலமாகவோ நம்ம பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நம்ம டேரெக்டாக இந்த கோயிலில் போயினாலும் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த வெப்சைட் கொடுத்துருக்காங்க, இதை நோட் பண்ணிக்கோங்க. இதிலேருந்து கூட நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. 3வது பாயிண்ட் பார்த்தோம்னா, விண்ணப்பத்துடன் கல்வி தகுதி சான்றிதழ், நம்ம என்ன படிச்சிருக்கிறோம் அப்படிங்கிற சான்றிதழ் மற்றும் பிற ஆவணங்களை இணைத்து செயல் அலுவலர் எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நோட் பண்ணிக்கோங்க. செயல் அலுவலர் அருள்மிகு எல்லையம்மன் திருக்கோவில், வெட்டுவானம், அணைக்கட்டு வட்டம், வேலூர் மாவட்டம் என்ற முகவரிக்கு பதிவு தபாலில் 16/7/2024 அன்று மாலை 5:45 மணிக்குள் சேரும்படி அனுப்பி வைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அது மாதிரி காலதாமதமாக வரும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 4வது இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோம்னா, விண்ணப்பதாரர் 1/7/2023 அன்று 18 வயது நிரம்பியவராகவும் 40 வயது மேற்படாதவர், அதாவது 18 வயதுலேருந்து 45 வயது வரைக்கும் உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லி இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து கூடுதல் விவரங்களை திருக்கோயில் அலுவலகத்தில் அலுவலக நேரங்களில் போய் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இது எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் நமக்கு கேதர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அவங்களோட திருக்கோயில் அலுவலகத்தில் போய் அலுவலக நேரங்களில் போய் கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 6வது இன்ஸ்ட்ரக்ஷன், வேலைவாய்ப்பு விளம்பர அறிவிப்பினை ரத்து செய்யவோ நிறுத்தி வைக்கவோ திருக்கோவில் நிர்வாகத்துக்கு முழு அதிகாரம் உண்டு. இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் அவங்க கோயில் நிர்வாகத்திலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. சப்போஸ் இந்த வேலை ரத்து அதாவது இந்த வேலை இல்லை அப்படின்னு சொல்லி இதை ரத்து செய்கிறதுக்கோ அல்லது இப்போதைக்கு நாங்கள் வேக்கன்சி எதுவுமே அனௌன்ஸ் பண்ணல, அதாவது நாங்கள் சில நாட்களுக்கு பிறகு தான் ஆளை பணி நியமனம் செய்ய போகிறோம் அப்படிங்கிற மாதிரி செய்கிறதுக்கு நிர்வாக குழுவுக்கு முழு அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 7வது இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோம்னா, காலி பணியிடங்களின் எண்ணிக்கை மாற்றத்துக்கு ஒரு வேக்கன்சின்னு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்து இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதில் அடுத்து அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். நீங்கள் எந்த ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் ஃபுல் டீட்டெயில்ஸை கேதர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இப்போ அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்த்தலாம். இந்து சமய அறநிலைத்துறை அருள்மிகு எல்லையம்மன் திருக்கோவில், வெட்டுவானம், அணைக்கட்டு வட்டம், வேலூர் மாவட்டம், மெய்காவலர் பணி நியமனத்திற்கான விண்ணப்பம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. புகைப்படம் பேஸ்ட் பண்ணணும். நம்மளோட ரீசெண்ட் டைமில் உள்ள பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இதில் ஒட்டிடுங்க. அடுத்து அலுவலக பதிவு எண் அதில் கொடுத்துருக்குறாங்க, அதை அப்படியே எழுதிருங்க. அடுத்து பெயர், உங்களோட சர்டிஃபிகேட்டில் உங்களோட நேம் எப்படி இருக்குமோ அதை அப்படியே இதில் எழுதிருங்க. அடுத்து தந்தை பெயர், உங்களோட அப்பாவோட பெயர் எழுதிருங்க. அடுத்து நிலையான முகவரி சான்று இணைக்கப்பட வேண்டும். அதாவது இதுக்கு உங்களோட அட்ரஸை கரெக்டாக கொடுத்துட்டு அதுக்கு நீங்கள் ரேஷன் கார்டு கொடுக்கலாம். அதில் நம்மளோட அட்ரஸ் இருக்கும். அப்படிங்கும்போது
அதுக்கான ஜெராக்ஸ் காப்பி வந்து இதில் அட்டாச் பண்ணலாம். அடுத்து தொலைபேசி கைபேசி எண் கேட்டிருக்காங்க. உங்களோட மொபைல் நம்பர் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களே அந்த கரெக்டான, அப்போ தான் காண்டாக்ட் பண்ணுறதுக்கு வந்து அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி உள்ள மொபைல் நம்பரை வந்து கொடுத்துருங்க. அடுத்து பாலினம் கேட்டிருக்காங்க. ஆணா பெண்ணான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உங்களோட ஜெண்டரை வந்து டிக் பண்ணுங்கள். திருமணம் ஆனவரா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லைனா இல்லை கொடுங்க. இந்த பணியை பொறுத்தல வந்து ஆண் பெண் இருபாலருமே விண்ணப்பிக்கலாம். ஏன்னா அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள், ஜெண்டர் கொடுத்துருக்குறாங்க. சப்போஸ் இதில் மென் மட்டும் எடுக்கிறாங்க அப்படின்னா ஆண் அப்படிங்கிறது மட்டும் கொடுத்துருப்பாங்க. இது வந்து 2 ஜெண்டருக்குமே இதில் வந்து கொடுக்குறாங்க. அடுத்து தேசிய இனம், நம்மளோட சாதி மற்றும் மதம், இது எல்லாமே சாதி சான்றிதழ் இதில் அட்டாச் பண்ணி கொடுக்கணும். நீங்கள் எந்த இது அப்படிங்கிறத வந்து இதில் மென்ஷன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட வயது என்ன அப்படிங்கிறத வந்து இதில் குறிப்பிட சொல்லியிருக்கிறாங்க. இதுபடி உங்களோட ஏஜ் என்ன அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணுங்கள். கல்வி தகுதி மற்றும் இதர சிறப்பு தகுதிகள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டுமே நீங்கள் இதில் இணைச்சு அனுப்பணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அது மாதிரி அதுக்கானதை வந்து இதில் ஃபில் பண்ணணும். கல்வி தகுதி என்ன மற்றும் இதர சிறப்பு தகுதிகள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதையுமே இதில் எழுதணும். அடுத்து தொழில்நுட்ப தகுதிகள் உள்ளிட்ட பிற தகுதிகள் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அது என்னன்னு சொல்லி இதில் மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கான சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் இணைச்சு அனுப்பணும். அதாவது எல்லாமே ஜெராக்ஸ் காப்பி தான் அனுப்பணும். நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்துட்டு உங்களை இன்டர்வியூக்கு அழைக்கும் போது வந்து நீங்கள் ஒரிஜினல் எல்லாமே கொண்டு போகணும். அடுத்து 11வது பார்த்தோம்னா ஆதார் எண். நம்மளோட ஆதார் கார்டு இது கேட்டிருக்காங்க. நம்பர் இதில் எழுதிருங்க. எழுதிட்டு அதுக்கான ஜெராக்ஸ் காப்பியை வந்து இதில் அனுப்பிடுங்க அட்டாச் பண்ணி. அடுத்து விண்ணப்பிக்கும் பணியின் முன் அனுபவம் இருப்பின் அதன் விவரம். இப்போ கோவில் சார்ந்து ஏதாச்சும் இதில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அது என்னன்னு சொல்லி நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணி இதில் மென்ஷன் பண்ணணும். அதுக்கான சர்டிஃபிகேட்டுமே இதில் இணைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. திருக்கோவிலில் பணிபுரிந்த அனுபவம் இருக்குன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் இணைக்கணும். பிற நிறுவனங்களில் பணிபுரிந்த அனுபவம் இருக்குது அப்படின்னா அதுக்கானது. இப்போ நீங்கள் வேறு ஏதோ ஒரு பணியில் வேலை பார்த்துருக்கீங்க அப்படின்னா அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அது என்ன பணி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி நீங்கள் இதில் இணைச்சு அனுப்பணும். அடுத்து வந்து நன்னடத்தை சான்று கேட்டிருக்காங்க. இறுதியாக நீங்கள் லாஸ்ட் எதில் படிச்சிங்களோ அதில் இருந்து சர்டிஃபிகேட் வந்து வாங்கியிருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான இதையுமே அட்டாச் பண்ணணும். அடுத்து ஏதாச்சும் உங்கள் மேலே கேஸ் இருக்குது அப்படின்னா அது எதுக்காக இருக்குது, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துடலாம். சப்போஸ் இருக்குன்னா அது எதுக்காக இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி அது எந்த ஸ்டேஜில் இருக்குது, ஆம் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை ரீட் பண்ணி நீங்கள் அதுக்கானது கரெக்டாக ஆன்சர் பண்ணிடுங்க. அடுத்து பார்த்தோன்னா உறுதிமொழி. சில இதுக்கு வந்து நம்ம அக்ரி பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க, உங்களுக்கு எந்த வட்டம், எந்த கிராமம், எந்த தெருவில் வசிக்கிறீங்க, உங்களோட தந்தை பேர் என்ன அல்லது உங்கள் கணவரோட பேர் என்ன, அதுக்கப்புறம் உங்களோட பேர் ஆகிய நான் இந்து மதத்தை சார்ந்தவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த பாக்ஸஸ் எல்லாத்தையுமே அந்த கோடு போட்டிருக்காங்க இல்லையா, அந்த இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணணும். இந்து மதத்தின் மீது நம்பிக்கையுள்ளவர் என்றும் இந்து மத இறை நம்பிக்கை உள்ளவர். மேலும் இவ்விண்ணப்பத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ள மேற்காணும் அனைத்து தகவல்களும் இணைக்கப்பட்டுள்ள ஆவணங்களும் சரியானவை என்றும் இணைக்கப்பட்ட ஆவணங்கள் போலியானவை என தெரிய வந்தால் என் மீது திருக்கோவில் நிர்வாகத்தில் எந்தவித முன்னறிவிப்புமின்றி பணி நீக்கம் செய்யவும் குற்றவியல் நடவடிக்கை எடுக்கவும் நான் வந்து இதுக்கு சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு இது கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துட்டு 4 இடம் கொடுத்துட்டு அடுத்து உங்களோட சைன் வந்து போட்டுருங்க. நீங்கள் வந்து கரெக்டான சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே இணைச்சு அனுப்பிடணும். இதில் வந்துட்டு அடுத்து வந்து வேலூர் மாவட்டம் இது எல்லாமே இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே எதில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தினமலர் நாளிதழில் வந்துட்டு இவங்க வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் தான். இணைய ஆணையர் மண்டலம் வேலூர். விளம்பரம் வெளியிடப்பட்ட நாளிதழ் அப்படின்னு பார்த்தோம்னா தினமலரில் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. விளம்பரம் வரப்பெற்ற நாள் அப்படின்னு பார்த்தோம்னா 14/6/2024 அன்றைக்கி வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் எதையுமே உங்களோட ஷேர் பண்ணுறேன். அதுக்கான எதையுமே பாருங்கள். அதிலேருந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். இந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அருள்மிகு எல்லையம்மன் திருக்கோவில் இதிலேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. அதிலேருந்து இப்போ ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துருக்கோம். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.